ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இது சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல். நான் உங்க சர்மிளா. இன்னைக்கு நான் உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹேர் கேர் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். வீட்லயே நான் ஒரு ஹோம்மேடா ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நம்மளோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். வாங்க இப்ப ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா பியூரான செக்கில் ஆட்டியிருக்கணும். அப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு நல்லா இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml வந்து எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரெடியன்ஸே பார்த்தீங்கன்னா வேம்பாலம் பட்டை தான். இந்த பட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஆனா, மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, மருந்து கடையில தான் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில வந்து இது கிடைக்கும். ரொம்பவே ரேட் கம்மி தான். நெறைய தருவாங்க. 100, 200 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க. நீங்க வந்து வாங்கிக்கலாம். இத பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மாதிரி சிகப்பு கலர்ல தான் இருக்கு. ஆனா, இத கையில தொடும்போது நமக்கு சாயம் அந்த மாதிரி எதுவுமே ஒட்டாது. ஆனா, இந்த ஹேர் ஆயில்ல போடும்போதுல நமக்கு வந்து அது சூப்பரான கலர் சேஞ்ச் பண்ணி குடுக்கும். ஸோ, இந்த வேம்பாலம் பட்டை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி குடுக்கும். முடி உதிர்றத தடுக்கும். அப்புறம் ஹேர் வந்து நல்லா வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இளநரை வந்து சரியாயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹேர் ஆயில் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஹேர் வந்து எனக்கு எவ்வளோ க்ரோத் ஆகிருக்குன்னு சொல்லி லென்த்து வந்து நான் மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த வேம்பாலம் பட்டைய நம்ம இந்த ஆயில் கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணி இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டிங்கில நீங்க போடும்போதுலே பார்த்தீங்கன்னா, லைட்டா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது பவுல் வந்து பிங்க் கலர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பாருங்க ரெட் கலர்ல இருக்கு உங்களுக்கு தெரியும். இது வந்து 1 நாள் ஃபுல்லா நம்ம வந்து அப்படியே வச்சிரணும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா இத நல்லா ஊற வச்சிரணும். ஊற வச்சா மட்டும் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாதிரி நல்ல திக்கு கலர்ல நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு மாதிரி ரோஸ் கலர்ல, ஒரு மாரி ரெட் கலர்ல நமக்கு வந்து ஆயில் ரெடி ஆகும். அதனால நீங்க வந்து இத ஒரு 1 டே ஃபுல்லா வந்து அப்படியே ஊற வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் இதில உள்ள அந்த எசன்ஸ் எல்லாமே ஆயில்ல இறங்கும். ஆயில்ல இறங்குனதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னுமே ஹேர்ல அப்ளை பண்ணும்போதுல இன்னுமே ஹேர் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிரும். ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். அப்புறம் இளநரை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துமே சரியாயிரும். முன்னாடி வந்து நெறைய பேருக்கு ஹேர் க்ரோத் ஆகாம ஒரு மாரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் நல்லாவே சூப்பரா ஹேர் க்ரோத் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். எல்லாருமே எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலுமே, ஸ்டார்ட்டிங் 1 வீக் யூஸ் பண்ணிடுறீங்க. யூஸ் பண்ணிட்டு எனக்கு இன்னுமே சரியாகல. ஹேர் ஃபால் இன்னும் அதிகமா தான் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும், நம்ம ஹேர்ல இருக்கிற அந்த அ நெறைய பேருக்கு ஹேர் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃப்ரிஸியா இருக்கும். ரொம்ப இதா இருக்கும். அந்த ஹேர்ல வந்து நமக்கு சத்து இல்லாத முடி நெறையா இருக்கும். அந்த சத்து இல்லாத முடிலாம் ஃபர்ஸ்ட்டு உதிர்ந்துரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஹேரே குரோத் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனா, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முடியெல்லாம் கழிஞ்சதுக்கப்புறம், "ஐய்யய்யோ! முடி ரொம்பவே கொட்டுதே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடி ஹேர் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ, இந்த தப்பு நெறைய பேர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தப்ப வந்து யாருமே பண்ணாதீங்க. ஸோ, அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம ஹேர்ல எப்படி வளருதுன்னு. ஸோ, இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண ஹேர் ஆயில் வந்து இதுதான். என்னோட ஹேர்ல வந்து இத நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ, நான் எப்படி அப்ளை பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ, ஹேர வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். ஸோ, முன்னாடி எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப இருந்துச்சு பாத்துக்கோங்க. ஹேர் ஃபால் ரொம்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி ஹேரே வளராம இருந்துச்சுங்க. இப்போ வந்து நான் தல சீவுனேன்னா இங்க பாருங்க. இந்த மாரி கொஞ்சம் பேபி ஹேர்லாம் எனக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இப்போ நெறைய பேபி ஹேர்லாம் வந்துட்டு. முன்னாடிலாம் பேபி ஹேரே இருக்காது. இப்போ வந்து பேபி ஹேர் வந்திருக்கு. எல்லாமே ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹேர வந்து கீழ வந்து லைட்டா கட் பண்ணி விட்டேன்.
ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டாக கட் பண்ணி விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பூச்சிக்கடி அந்த ஏதாவது சொல்லுவாங்க தெரியுமா அதை. ஸோ அதை எல்லாமே சரியாயிடும். அதுவும் இல்லாமல் ஹேர் ஸ்ட்ரைட்னர் இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும், ஒயிட் ஹேர் வளரும். நான் எப்போவாச்சும் வீடியோவுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் நம்ம வந்து ஹேர் ஸ்ப்ரே, ஹீட் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். பண்ண ஹேர் பாருங்க ரெட் கலர்ல. ஸோ பாருங்க ரெட் கலர்ல வெட்டமா உச்சி மண்டையில வச்சுக்கோங்க. ஏன்னா வெயிலுக்கு எண்ணெயை தேய்க்கணுங்க. உச்சி நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்டிஸ் தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இப்படி முன்னாடி போட்டும் பண்ணுவேன். இல்லாட்டி இப்படி இந்த மாதிரி வந்து ஃபுல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எப்பவுமே நம்ம வந்து ஸ்கேல்ப்புக்கு தான் நிறைய ஆயில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஏன்னா ஸ்கேல்ப்ல இருந்து தான் முடி வந்து வளரும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பார்ட்டிஷனா அந்த மாதிரி பார்ட்டிஷனா எடுத்து எடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கீழேயுமே லென்த்துக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கையை வச்சு நகத்தை வச்சு இல்லை கையை வச்சு இப்படி அழகாக மசாஜ் கொடுத்துருங்க ஸ்கேல்ப்புக்கு. நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பண்ணா, முடியும் நல்லா வளரும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு ஹேர் வந்து கோவம் வச்சு நல்லா நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பன் போட்டு முடிஞ்சு ஒரு 1/2 இது வந்து நீங்க முந்தின நாள் கூட நைட்டு எண்ணெய் தேய்ச்சி நல்லா டைட்டா பின்னல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து குளிக்க போறதுக்கு முன்னாடி தான் பண்ணேன். குளிக்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து நல்லா ஷைனாக இருந்துச்சு, நல்லா பவுன்ஸியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக 1 மாதம் இல்லாட்டி 3 மந்த்தாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ஹேரில் வந்து நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ ஹேர் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, நல்லா நம்ம சத்தான உணவுலாம் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.